வணக்கம் மக்களே. கொஞ்சம் பேர் எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாடல் நான் வாங்கினப்போ வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸும் வீடியோ போட்டேன். கண்டினியூஸாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போவும் இந்த வண்டி வந்து வாங்கலாமா வேணாமான்னு கொஞ்சம் பேர் கேட்டீங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மைலேஜு, அப்புறம் இந்த வண்டி 2025 மாடல் இது. அதான் இன்றைக்கி தேதிக்கு ஓல்டு புல்லட் போகலாமா நியூ புல்லட் போகலாமா. நான் கம்பேரிசன்லாம் பேச மாட்டேன். எந்த வண்டியோட எதை கம்பேர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் புல்லட் லவ்வராக இருந்தால் தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வண்டிக்கும் இதுக்கும் சேம், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இந்த மாடல் மட்டும் பழசுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் மற்ற ஒரு 4-5 மாடல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் இதுதான் மெயின். இதுதான் பழைய விண்டேஜ் அப்படியே பியூராக கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி சேம் தான். பழைய வண்டிக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் பீட்டு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, புல்லட் வந்து பீட்டுக்காக மட்டும்தான் வாங்குறீங்கன்னா இந்த வண்டியை மறந்துடுங்க. ஓல்டு மாடலுக்கே போயிருங்க. ஏன்னா பீட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். சுத்தமாக வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் ரைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பீட்டை கொடுக்க முடியும். இப்போ ரோட்டில் யாருன்னா போனால் திரும்பி பார்க்க வைக்க முடியும். இப்போவும் நான் வண்டியில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் இருக்குது இன்னமும் இந்த வண்டிக்கு. ஏன்னா புல்லட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டுங்கிற பேரே பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, புல்லட்டு தான். அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டில் நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டு போனீங்கன்னா புல்லட் வாங்கியிருக்கேன் மச்சி அப்படி தான் கேட்பானுங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து புல்லட் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு 50 நாள் கிட்ட ஆச்சு வண்டி வாங்கிட்டு. எதுவும் ப்ராப்ளம் இல்லை. லாங் ரைடும் ஓட்டி போனேன். ரொம்ப ஓட்டல, ஒரு 250 2 ட்ரிப்பு போனேன், அவ்வளோதான். இனிமேலும் வண்டியை பற்றி நான் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். இப்போ இந்த வண்டி வந்து வாங்கலாமா வேணாமாங்கன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. 50 நாள் ஆச்சு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைலேஜ் வந்து ஒரு 32 33 அந்த ரேஞ்சு வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறமா ஒரு 38லேருந்து 40 வரைக்கும் வருது. லோக்கலில் பார்த்திங்கன்னா நீங்கள் 35 கேரண்டி எதிர்பார்த்துடலாம். அப்புறம் இது வண்டி வந்து மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் இந்த மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்கும். நான் மெயின்டெனன்ஸ் வீடியோ தனியாக போடுறேன். இன்றைக்கி தேதிக்கு இந்த வண்டியில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் நான் வரிசையாக ஒரு இடமா பார்த்து சொல்கிறேன். ப்ரைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு 225 ஆச்சு. நீங்கள் வந்து இந்த பம்பரு ப்ளஸ் வந்து சம்கார்டு, அப்புறம் அந்த ஆர்எஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ராயல் என்ஃபீல்டுக்கு, ரோட் சைடு அசிஸ்டன்ஸுன்னு சொன்னாங்க. எங்கேயாச்சும் வண்டி ப்ராப்ளமாக நின்ட்டாலே அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எப்படி சொல்கிறது, ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவருக்குள்ளே வந்துடுவாங்களாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ பைக்கில் வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டாலையும் அது வந்து அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். அதே மாதிரி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலைனாலே அவங்களே வராங்களாம், வந்து சர்வீஸ் பண்ணுறாங்களாம். அப்படி முடியலன்னா வண்டியை வந்து வண்டி வர வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். அதெல்லாம் இருக்குது. அதுவும் நான் போட்டிருக்கேன். அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. சரி, ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அதெல்லாம் போட்டேன். அதெல்லாம் கட் பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு 210லேருந்தே வண்டி வாங்கலாம். ஆனால் நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா கம்பல்சரி இந்த பம்பர் போட்டுருங்க. ஏன்னா அதுதான் வண்டிக்கு சேஃப்டி. கீழே விழுந்தால் ஏதோ சைடில் அடிப்படாமல் இருக்கும். அதே மாதிரி இன்ஜினுக்கும் சேஃப் பார்த்திங்கன்னா சம்கார்டு இது இருந்தால் நீங்கள் ஆஃப் ரோடு கூட ஜாலியாக ரைட் பண்ணலாம், எந்த பயமும் இல்லாமல். அதுக்கப்புறம் அந்த ஆர்எஸ்ஏ சொன்னேன் இல்லைங்களா, அது உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா விட்ருங்க. கமெண்ட் பண்ணவர் கழுவி ஊற்றுனார் ஒருத்தர். இன்னும் 2-3 பேர் சொன்னாங்க. நான் போட்டேன். இனிமேல் நீங்கள் போடுறது வந்து யோசிச்சு போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேட் ஆகும் முன்ன பின்ன. ஆனால் வந்து அது ஒரு நம்ம ப்ளஸ் தானே. நம்ம இந்த இவ்வளோ பெரிய வண்டியை வந்து டோ பண்ணிட்டு போகிறது பாசிபிளே இல்லை. அது இருந்தால் கொஞ்சம் தைரியம். ஏன்னா அது ஒரு 5 வருஷன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நீங்கள் யோசிச்சு பார்த்து போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இருங்க, நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பாருங்கள். இந்த சாரி கார்டு, அப்புறம் இந்த கைப்பிடி, இதெல்லாம் நான் ஆட் பண்ணது. அடுத்ததான் இருங்க, நானே கேமரா எடுத்துகிட்டு வந்து நான் ஒவ்வொரு பார்ட்ஸாக காட்டும் போது தான் தெரியும். இருங்க, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழைய வண்டியில் இந்த கியர் ராடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் ஒரு நியூட்ரல் ராடு லிவர் ஒன்று இருக்கும். நீங்கள் 4th கியரில் இருந்தாலுமே அந்த லிவரில் சும்மா கால் வச்சிங்கனாலே போதும், அது வந்து எப்படி சொல்கிறது, நியூட்ரல் ஆயிரும். அந்த ஒரு ப்ளஸ்லாம் இருந்துச்சு ஓல்டு புல்லட்டில். அப்புறம் இன்னொன்று, புல்லட்னால் மெயின் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பேருக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். கிக்கரை தூக்கிட்டாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அது கிக்கர் இனிமேல் கொடுப்பாங்களான்னு தெரில. ஆனால் கிக்கர் இல்லாதது எனக்கு ஒரு வருத்தம். அந்த கியர் ராடு வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபஸ்ட் வண்டியெலாம் பார்த்திங்கன்னா கியர் வந்து ரைட் சைடில் இருக்கும், பிரேக் வந்து லெஃப்ட்டில் இருக்கும், மாற்றிருக்கும். அது சில பேரால் ஓட்ட முடியாது. எடுத்துகிட்டு போனாலையும் கீழே விழுந்துருவாங்க ஓட்ட தெரியாமல், திடீர்னு பிரேக் மாற்றி அழுத்தி.
அந்த பிரச்சனைலாம் இருக்குது. புது மாடலில் அந்த பிரச்சனை இல்லை. பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரு, பிரேக்கிங்கும் பயங்கரம். பழைய வண்டிக்கும் இதுக்கும் பயங்கரமான இருக்குது. பழைய வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வண்டி நல்லாயிருக்கு. நீங்கள் தாராளமாக செகண்ட்ஸ் வந்து நீங்கள் போகிறதுனா போங்க. புல்லட் ஃபேன்லாம் ஒருத்தருக்கும் அவருக்கு பியூர் விண்டேஜ்னால் பிடிக்கும். ஏன்னா அந்த இன்ஜின் வேறு, அதை விட இது பெட்டர் தான். ஆனாலும் அந்த இன்ஜின் சவுண்டு பார்த்திங்கன்னா அது நாம்ளே வந்து பீட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் வந்து எப்படி சொல்கிறது, சைலன்சர் வாங்கி போடலாம். வாங்கி போட்டாலையும் இன்ஜின் ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா வந்து இதோட வர சைலன்சர் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மைலேஜ் அடி வாங்கும். நம்ம ஆக்சிலேட்டர் எவ்வளோ கொடுக்குறோங்களோ அதே அளவுக்கு தான் அந்த பெட்ரோல் வந்து இன்ஜினில் த்ரோ பண்ணும். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகணும் அந்த நம்ம அந்த பீட்டுக்காக போடுற சைலன்சரு. அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இருக்கிறத ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்டு சுத்தமாக இருக்காது. பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப கேவலம்லாம் இல்லை, ஓகே. ஆனால் வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது வந்து அந்த பழைய பீட்டை கொண்டு வர முடியும். செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போயிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க பாருங்கள், இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். பவர் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த காற்று பாருங்கள், இப்போ அப்படியே அடிக்கும். வீட்டு இவ்வளோ தான். நீங்கள் ஓட்டும் போது நீங்கள் வேணால் பழைய பீட்டை வர வச்சுக்க முடியும். ஓல்டு வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நாமளே பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் புல்லட் லவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் புல்லட் ஓட்டியிருந்தாலும் தெரியும். யாருங்க கேமரா எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ஒவ்வொரு இடமா பார்த்தா தான் எனக்கு தெரியும் என்னென்ன மைனஸ்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த இன்ஜினை காட்டினவொடனே தெரியுது. இது வந்து ஏர் கூல்டு தான். இப்போ வரைக்குமே இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஹீட் வந்து எப்பயுமே குறையாது மக்களே. அது வந்து சும்மா சொல்லுவாங்க, ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் ஹீட்லாம் குறையுன்ட்டு. அதெல்லாம் குறையவே குறையாது. நாங்கள் இன்ஜினியர் சர்வீஸ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டேன், மெக்கானிக்கல்கிட்ட. அவனும் சொன்னாங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒன்ஸ் வந்து கேட்டேன். நிறைய பேர் கமெண்டில் சொன்னாங்க ஹீட்லாம் கொஞ்சம் குறையுதுன்ட்டு. ஆனால் ஹீட் வந்து எப்பயுமே குறையாது. குளிர்காலத்தில் நீங்கள் ஜாலியாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேயே உட்காந்து குளிர் காயலாம். அந்தளவுக்கு ஹீட் அடிக்கும். அது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரைட் பண்ணும்போது அந்த ஹீட் ஒன்றும் தெரியாது. நீங்கள் லோக்கல்லே ஓட்டினீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு ஃபீல் ஆகுங்கிறத நல்லாவே தெரியும் ஹீட்டு. ஆனால் லாங்கில் போகிறப்ப அந்த பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்கள், ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வந்து பிரச்சனை இல்லை பழைய வண்டிக்கு எதுக்கும். அதே மாதிரி பியூர் விண்டேஜ் அப்படியே இருக்குது. அந்த லைட் கூட ஃபுல்லாக ஆலஜன் பாருங்கள். பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் அப்படியே இருக்குது. இந்த மாடல் மட்டும்தான் மக்களே. இது வந்து நீங்கள் பியூர் விண்டேஜ் லவராக இருந்தால் உங்களுக்கு இந்த மாடல் மட்டும் தான் பிடிக்கும். இன்னும் ஒரு 4-5 மாடல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடியும் வந்து டிஸ்க் இருக்குது, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லை. நமக்கு வந்து லுக்கு தான் முக்கியம். அதுக்காக தான் இந்த வண்டி எடுத்திருக்கேன். மைனஸ்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி. பழைய புல்லட்டுக்கும் இதுக்கும் ப்ளஸ்ஸு தான் இருக்குது, மைனஸ் இல்லை. மைனஸ்னால் கிக்கர் ஒத்துக்கிட்டாங்க. புல்லட்னால் கிக்கர் தான். சில பேருக்குலாம் எனக்கே கிக் பண்ணுறது தான் பிடிக்கும். இருங்க, ஸ்டாண்டை செட் பண்ணிட்டார், பேசலாம் திருப்பி. ஓகே, கிக் இப்படி உக்காந்துட்டு சும்மா ஆமாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வண்டி வந்து வெயிட் அதிகம் தான், 200 கிலோ. சும்மா எல்லோரும் ஈஸியாக ஓட்டிட முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தள்ளும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புதுசாக வண்டி எடுக்கிறவங்களுக்கு. ஆனால் வந்து நீங்கள் ஓட்டி பழகிட்டிங்கன்னா இந்த வெயிட்டில் ஹேண்டில் பண்ணுறதுலாம் உங்களுக்கு அசால்ட்டு. ஈஸியாக குழி பள்ளம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பாடி வெயிட் கண்டிப்பாக தேவை. ஆனாலும் நீங்கள் டெக்னிக் தெரிஞ்சால் வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் போடுறதுலாம் ஈஸி தான். ஆனால் சென்ட்ரல் ஸ்டாண்ட் வந்து சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அதுவும் வந்து நேக்கு தான். சும்மா நீங்கள் டெக்னிக் தெரிஞ்சால் போதும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏறி மிதித்து லைட்டாக இப்படி பின்னாடி பக்கம் இங்கே பாருங்கள், இங்கே கை வச்சுக்கிட்டு நான் காட்டுறேன். ஆச்சுங்களா? கேமராவில் தெரியுதா தெரில? நீக்காருங்க. லைட்டாக ஏறி நிற்கிற மாதிரி நின்றுட்டு இதை அப்படி இழுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஈஸியாக ஸ்டாண்ட் போட்டுடலாம். சரி மக்களே, அவ்வளோதான்.
புது வண்டி வாங்கணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வண்டி வாங்கிட்டால் மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக, இல்லைன்னா கண்டிப்பாக செலவு வச்சிரும். ஷோரூமில் கேளுங்க வண்டியோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி என்ன ஏதுன்ட்டு, அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் ரொம்ப சார்ஜெலாம் இல்லை, எனக்கு ஒரு 1200 தான் ஆச்சு. செகண்ட் சர்வீஸும் தெரில, நான் ஒரு சர்வீஸ் பண்ணுறப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏதாச்சும் எனக்கு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பம்பர் போட்டுருங்க. காஸ்ட் கட் பண்ணுறேன்ட்டு அதெல்லாம் போடாம விட்டுறாதீங்க, ஏன்னா இதுதான் சேஃப் வண்டிக்கு. பார்த்திங்கன்னா டேங்க்லாம் அடி வாங்கிடும், அதெல்லாம் இல்லைன்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளச் லீவரு, பிரேக் லீவர்லாம் வந்து கீழே விழுந்தால் கட் ஆகும், சில டைமில் கட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து இது கம்பல்சரி போட்டுருங்க. அதே மாதிரி இன்ஜின் சேஃப்டிக்கு வந்து இந்த சம் கார்டும் போட்டுருங்க, அதுதான் பெஸ்ட்டு. இல்லைன்னா கஷ்டம், இன்ஜின் வந்து பயந்துகிட்டே ஓட்டணும் எங்கேயாச்சும் ஆஃப் ரோடு போகிறப்ப. சரி மக்களே, அடுத்து வண்டியை பற்றி வேறு ஏதாச்சும் அப்டேட் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். நான் ஆஃப் ரோடெலாம் எங்கேயும் டெஸ்ட் பண்ணல, இன்னும் வண்டியை பற்றி நிறைய வீடியோ போடணும், எனக்கு சரியாக கொஞ்சம் இதுக்காக நேரம் ஒதுக்கலை. இனிமேல் நான் முடிஞ்ச வரையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மக்களே. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.